அரசாண்ட நந்தன் எரியுண்ட மண்ணில் அறிவு சுடரை ஏற்றுவோம், அடிமை கதையை மாற்றுவோம் என்கிற முழக்கத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாள் உடைபடும் சிதம்பர ரகசியம், அதற்கு தெற்கு வாசலை தகர்ப்பது அவசியம் என்கிற அடிப்படையில் சிதம்பரம் கோவிலை நோக்கி நம்முடைய கவனத்தை நாம செலுத்துறோம். அன்னைக்கு நந்தனை மீட்டெடுப்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்தது. ஆனா ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய புரிதல், நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி, நந்தனை மாத்திரமல்ல நடராசனையும் மீட்டெடுக்க வேண்டிய கடமை, உரிமை நமக்கு இருக்கிறது அப்படிங்கறதுதான். இந்த நந்தம்மைய கிட்டக்க வந்து தொலைச்சு விட்டாங்க. நந்தன உனக்கு தெரியாது, அவனை போல ஒரு ஆள் கூட நம்ம பண்ண கிடையாது. பொண்ணுண்டா, இருட்டுண்டா, இல்ல குண்டா உண்டா, தப்பி போய் பறையானா பிறந்து பரப்பாயலே என்ன நினைச்சிட்டு இருக்க நீ பாட்டு போறது வரது, என்னமோ ஆடுற பாடுற. சிதம்பரம் சிதம்பரம் சிதம்பரதேவி சரணம்மா, சிதம்பரதேவி சரணம்மா, நீ அதை சிந்திக்கலாமா பறையா, சிதம்பரதேவி சரணம்மா, நீ அதை சிந்திக்கலாமா பறையா, சிதம்பரதேவி சரணம்மா. அங்கே செல்லாதே என்னும் இல்லாதே, அங்கே செல்லாதே செருக்கி போடா நாளைக்கு வாடா, செருக்கி போடா நாளைக்கு வாடா, சிதம்பர தரிசனமா. ஆண்டே, என்னால் சிதம்பரம் போகாமல் இருக்க முடியாது. என்ன தடிப்பாயில உத்தரவா? ஆண்டே, நான் தங்கள் அடிமை, என்னை தாங்கள் அடிக்கலாம், ஆனால் தங்கள் கை நோக்குமே. என்ன அதோ அவரிடம் கொடுத்து அடிக்க. என்னை மன்னித்து இந்த பாவியும் தேரும்படி எனக்கு மோசம் செய்ய வேண்டும். ஆண்டே, நான் ஏழை, ஜாதியில் கடையன், உங்கள் அடிமை, என்னை சோதிக்கலாகாது. நந்தனை எப்படி அவங்க பெரிய புராணம் ஒரு அடிமை நந்தனாக கற்பிதம் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இப்ப நீங்க பார்த்த அந்த காணொலி காட்சிகளை பார்த்திருப்பீங்க. மிக வெளிப்படையாக பறையன் என்கிற வசை சொல்லை ஒரு திரைப்படம் முழுவதிலும் பயன்படுத்துகிற மிக கொடூரமான அந்த அடிமை போக்கு, அந்த சமூகம் எப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறது, அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அதற்கான நியாயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அவங்க அந்த சனாதன கருத்தியலின் அடிப்படையில் நிலை நிறுத்திட்டு ஒரே ஒருவன் மாத்திரம் மீட்சி அடைவதாகவும், அப்படி மீட்சி அடைவன் கூட ஜோதியோட ஜோதியா கலந்துறான். மீட்சி அடைந்த பிறகு நான் மீட்சி அடைந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்து நான் சிவபெருமானை தரிசிச்சுட்டேன், சிவபெருமான் உண்மையிலே கடவுளா இருக்கிறாரு அப்படின்னு சொந்த பந்தங்களையோ தன்னுடைய மனைவியோ மக்களையோ பார்த்து சொன்னதாக பெரிய புராணத்தில் எந்த குறிப்புகளும் கிடையாது. ஈஸ்வரனை வழிபடுறான், அப்படியே நான் ஜோதியோட ஜோதியா கலந்துறான். எப்படிப்பா நந்தனார் மட்டும் ஜோதியோட ஜோதியா கலந்தாரு? 3000 தில்லை அந்தணர்கள் ஒருத்தவங்க கூட ஜோதியோட ஜோதியா கலக்கல, ஒரே ஒரு நந்தனார் மட்டும் ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாரா? அப்ப அந்த ஒரு நந்தனார் ஜோதியோட ஜோதியா கலந்த இடம் தான் நடராசர் கோவில். உண்மையிலே அந்த கோவில் யாருக்கு சொந்தமானது? நந்தனாருடைய வாரிசுகளுக்கு தானே சொந்தமானது அப்படிங்கிற ஒரு விவாதம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இந்த நிலையில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற மிக முக்கியமான செய்தி, பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் நந்தனை பற்றி என்ன சொல்கிறார்? நந்தன் ஒரு மாமன்னன் என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். நந்தன் என்கிற ஒரு மாமன்னன் புறநாட்டிற்கு கிழக்கே வாதவூர் எனும் நாட்டை ஆண்டு வந்தான். அப்படி ஆண்டு வந்த நந்தனுடைய தேசத்தை அண்டி அவனிடம் பொய்க்கதைகளை பரப்பி வேஷ பிராமணர்கள், வேஷ பார்ப்பனர்கள்
அவரிடம் வந்து பேசுறவராங்க. அப்படி பேசும்போது அவனுடைய சபையில் இருந்த சாம்பவனார் என்கிற அறிஞர் நந்தன் என்கிற மாமன்னனை எச்சரிக்கிறான், இவன் வந்து மோசமானவர்கள் வருகிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் அவர்கள்ட்ட கேட்டு நீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இவங்க தங்களுடைய புராண பெருமைகளை எல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் பொய்க்கதை என்பதை நிலைநிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா பாண்டிய நாட்டினுடைய மடாதிபதியாக இருக்கிற அசோகோஷரை அழைத்து வந்து இவரோட பேச வைக்கிறோம் அப்படின்னு நந்தன் முடிவெடுத்ததாகவும் அந்த சபை அதை ஏற்றுக்கொண்டதாகவும் அசோகோஷர் வந்து அந்த சபைக்கே வந்து சேஷன் என்கிற அந்த தலைமை பார்ப்பானோட வாதம் புரிந்ததாகவும் அந்த வாதத்தினுடைய இறுதியில பார்ப்பனர்கள் விரட்டி அடிக்கப்பட்டதாகவும் வரலாற்றை அயோத்திதாச பண்டிதர் பதிவு செய்கிறார். அவருடைய கருத்தியலில் இருந்து ஒரு தெளிவா சொல்றார். அந்த நிலையில் விரட்டி அடிக்கப்பட்ட பார்ப்பனர்கள் நந்தன் நம்மை விடமாட்டான், நாம பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறோம் என்பது தெரிந்து கொண்டதால் நந்தன் நம்மை அடியோடு கருவறுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அஞ்சி நந்தனிடம் மீண்டும் வந்து, நந்தா உன்னை சரணடைந்தோம், இதோ இந்த இடத்துல வந்து ஒரு கல் மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்துல வந்து தொன்மையான தெய்வம் இருக்கிறதா சொல்றாங்க, நீ வந்து பார்த்து ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் எங்களை அங்க வந்து தங்க வைக்கிறதுக்கு இடம் தரணும் அப்படின்னு சொன்னதாகும். அந்த இடத்துல ஒரு அந்த பொறியை வைத்து நந்தன் அந்த கல் மண்டபத்துக்குள் இறங்குகிற போது அவன் அது சரிந்து விழுந்து அவன் வந்து மண்ணோடு மண்ணாக மாய்ந்து விடுவதை போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நந்தனை கொன்றார்கள் அப்படிங்கறத அயோத்திதாச பண்டிதர் மாமன்னன் நந்தன் கொல்லப்பட்டான் என்பதற்கான பல தரவுகளை முன்னிறுத்தி ஒரு வலிமையான உரையாடலை நம் முன்னாடி இருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் பேசுறதுக்கு என்ன அங்க ஆதாரம் இருக்கா இங்க ஆதாரம் இருக்கா என்று கேட்கிற யாரும் சேக்கிழார் பாடிய புராணத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கறதே கிடையாது. இதுதான் யதார்த்தம். மரியாதைக்குரிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் நந்தனை பற்றிய அந்த நூல்ல மீளும் வரலாறு அப்படிங்கிற அந்த நூல்ல அவர் வந்து நந்தனை பற்றிய 3 கதையாடல்கள் இந்த மண்ணில் வந்து நிலவுவதை அவர் சொல்றார். ஒன்று வலங்கை சரித்திரம் என்கிற பெயர்ல நம்ம தஞ்சை வேதநாயக சாஸ்திரி அவர்களால் தொகுக்கப்பட்ட அந்த வலங்கை சாஸ்திரத்துல ராவணனுடைய வாரிசுகளில் ஒருவரான தியாக சாம்பானுடைய மகளுக்கும் சோழராஜாவுக்கும் பிறந்தவன் தான் மாமன்னன் நந்தன் அப்படிங்கிற ஒரு கதையை வந்து நந்தனை பற்றி ஒரு கதை நிலவுவதாக சொல்றாரு. இன்னொன்னு இந்த வந்து நந்தி கலம்பகம் அப்படிங்கிற கதையாடல்ல நந்தன் என்கிற ஒரு மன்னன் இருப்பதை அவர் வந்து பதிவு செய்யறாரு. இதுலயும் இந்த 3 கதையாடல் அயோத்திதாச பண்டிதர் முன்வைக்கிற அந்த உரையாடலிலும் நந்தன் ஒரு மாமன்னன், வலங்கை சரித்திரம் முன்வைக்கிற அந்த உரையாடலிலும் நந்தன் ஒரு மாமன்னன், நந்தி கலம்பகம் முன்வைக்கிற அந்த உரையாடலிலும் நந்தன் ஒரு மாமன்னன். இந்த 3 கதைகளிலுமே நந்தி கலம்பகம் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறது என்று சொன்னாலும் கூட இந்த 3 கதைகளிலுமே நந்தன் என்கிற மாமன்னன் சூழ்ச்சியால் கொல்லப்படுகிறான் என்பதை நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாறு நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. எந்த இடத்திலும் நந்தன் ஒரு அடிமை நந்தன் என்பதற்கான அடையாளங்களோ வரலாற்று குறிப்புகளோ எதுவுமே கிடையாது. ஆக பார்ப்பனியத்தை எதிர்த்து இந்த மண்ணில் வலிமையான தமிழர்களின் மெய்யியல் மரபை நிலைநிறுத்திய மாமன்னன் நந்தன் அழித்தொழிக்கப்படுகிறான். அழித்தொழிக்கப்பட்ட அந்த நந்தன் பிற்காலத்தில் நாயன்மாராக உள்வாங்கப்படுவது என்பதுதான் பார்ப்பனியம் எப்பொழுதுமே உள்வாங்கி சரிக்கிற அதனுடைய நடைமுறை. இந்த தருணத்துல ஒன்றை நான் மீண்டும் இங்க சொல்ல விரும்புறேன். ஏகலைவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஏகலைவன் அப்படிங்கிற கேரக்டர் என்னன்னா வேட்டுவர் குலத்து அரசன் ஏகலைவன். வேட்டுவர் குலத்து அரசனான ஏகலைவனை வந்து எப்படி வந்து மகாபாரதத்தில் நம்ம கேரக்டரா பாக்குறோம்னா, இந்த பாண்டவ மன்னர்கள் இளவரசர்கள் நடந்து காட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து ஒரு நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. ஒரு விலங்கு, காட்டு விலங்கு குறைக்கிற சத்தம் வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த நாயை குறைக்கிற சத்தம் வந்து நின்று போயிடுது. அந்த காட்டு விலங்குடைய சத்தம் நின்று போயிடுது. ஏன்னா கொஞ்சம் போய் பார்த்தாக்கா அந்த காட்டு விலங்குடைய வாயில வந்து அம்பு தைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த காட்டு விலங்கின் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த சத்தத்தை வச்சு அந்த காட்டு விலங்கு எந்த வழியாக ஓடுகிறது, அதன் ஒலி அசைவை கொண்டு அதனுடைய ஓட்டத்தை அறிந்து அதை நோக்கி அம்பை எய்து இலக்கை வந்து தாக்குகிற அந்த நுட்பமான வில்வித்தை யாரோ இந்த காட்டுல யாருக்கோ தெரிஞ்சிருக்குது அப்படிங்கறத கண்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. பிறகுதான் ஏகலைவன் கேரக்டர் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப துரோணாச்சாரிட்ட போயிட்டு எங்களுக்கு தான் நீ வந்து வில்வித்தை கத்து கொடுத்த, இது புராணம் தான். ஆனா இந்த புராணத்துக்கு பின்னாடி இருக்கிற கதையாடல் இந்த பூர்வகுடிகளை எவ்வாறு இழிவுபடுத்துகிறது. வேட்டுவர் குலத்தில் பிறந்த ஒரு பழங்குடி சமூகத்தில் வேடனாக வாழுகிற ஒரு குலத்துல பிறக்கிற ஒருத்தர் துரோணாச்சாரி கிட்ட போய் அவர் மாதிரியே ஒரு மண் எடுத்து ஒரு உருவத்தை எடுத்து மண் சிலையாக்கி அந்த சிலை கிட்ட கத்துக்கிட்டதா ஏகலைவன் சொன்னான். அப்புறமா குருதட்சணை கொடுப்பான்னு கேட்டோம், அவன் கட்ட கட்டி கொடுத்துட்டான் அப்படின்னு பிற்காலத்தில் அவனை அழித்தொழித்து விட்டு அவனை உள்வாங்கி செலுத்தி விடுவது பார்ப்பனியத்தினுடைய ஒரு மரபாக இருக்கிறது. ஒரு வேட்டூர் குலத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து எப்படி போய் வந்து வில்வித்தை வந்து ராஜா கிட்ட போய் கேட்டுக்குவாரா? ராஜ குரு கிட்ட போய் கேட்க வேண்டிய தேவை இருக்கா? அது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியுமா? அப்ப நிலையாக நிற்கிற பொருட்களை பார்த்து அம்பெய்வதுதான் அரச குலத்துக்கு சாத்தியமாகிற விஷயம். ஆனா ஓடுற வனவிலங்குகளை தாக்குவதான வேட்டூர் குலத்தினுடைய மிக முக்கியமான கடமையாகவும் தேவையாகவும் இருக்கு தினமும். அப்ப அதை கற்று
தெளிந்தவன் தான் வந்து ஏகலைவனாக இருக்க முடியும். அவன் போய் வந்து இவங்கிட்ட கத்துக்கிட்டான் அப்படிங்கிறது எவ்வளவு தவறான ஒரு கருத்து. இன்னைக்கு வந்து மீனவர் குலத்துல பிறந்த தினமும் கடலோடியா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் வந்து நீச்சல் குளத்துல போய் நீச்சல் கத்துக்கிறதுக்காக ஃபீஸ் கட்டினா அப்படின்னு சொன்னா எப்படி வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயமாக இருக்குமோ அப்படிதான் வந்து ஏகலைவன் துரோணாச்சாரியிடம் கற்றுக்கொள்ள சென்றான் என்பது முட்டாள்தனம். துரோணாச்சாரி தான் ஏகலைவன் போன்ற மகத்தான வில் வித்தை பயன்படுத்தக்கூடிய அந்த வீரர்களை கண்டு அஞ்சி அர்ஜுனனுக்கு இணையாக அவன் நடந்து விடக்கூடாது என்பதற்காக அவனை கொன்றடித்த ஒரு வரலாறு தான் இன்னைக்கு ஏகலைவனுடைய வரலாறு. அவனை வந்து அவரா கல் விரல வெட்டி கொடுத்தான், அவராது ஜோதியில பூந்துட்டாரு, எல்லாரும் கோயிலுக்கு போலாமா, ஆனா நந்தனார் மட்டும் நெருப்புல இறங்கி கோயிலுக்கு போனோம். இது எவ்வளவு கொடூரமா இருக்கு. இந்த நேரத்தில் மாவலி மன்னன்கிற ஒருத்தருடைய கதையை கலைஞர் வந்து சுட்டி காட்டுவார். அவருடைய நெஞ்சுக்கு நீதிங்கிற நூல்ல எழுதிப்பார். மாவலி மன்னன்கிற மலையக நாட்டு ஒரு மன்னன், இப்ப வந்து கேரளா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மன்னன். நரகாசுரனுடைய அந்த வம்சம் தான் அதனுடைய புராணங்கள், வாமன புராணத்துல அது பதிவு பண்ணிருப்பாங்க. மாவலி மன்னன் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்தார். அதனால மக்கள் வந்து கடவுளையே மறந்து போகிற அளவுக்கு இவனுடைய ஆட்சி நல்ல. துன்பங்கள் இருந்தாலும் கடவுள் நோக்கி மக்கள் போவாங்க. அப்ப வந்து போய் முறையிடுறாங்க, வந்து இது மாதிரி மாவலி மன்னனுடைய ஆட்சியில உன்னையே மறந்து போகிற அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி செய்கிறான். ஆனா அவன் அசுரகுலத்தில் பிறந்தவனா இருக்கிறான். அசுரகுலத்தில் பிறந்தவனுடைய புகழ் இப்படி வளர்ந்தா அது தேவர்களுக்கு ஆபத்துன்னு வந்து விஷ்ணு கிட்ட போய் முறையிட்டதாகவும், விஷ்ணு தான் அவதாரம் எடுப்பாரு. விஷ்ணு அவதாரம் எப்பெல்லாம் எடுக்கிறார்னா, எப்பெல்லாம் இங்க குல தர்மத்திற்கு, தர்மம் இல்ல குல தர்மம் வருணாசிரம தர்மத்துக்கு எப்பெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் அவர் வந்து அவதாரம் எடுத்து ஒருத்தர் சூரசம்ஹாரம் செய்வார். அதுதான் அவதாரம். அப்ப அது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய போராட்டத்தை நசுக்குகிற, அழித்தொழிக்கிற ஒரு முயற்சி தான். அந்த அடிப்படையில் ஒரு வாமன அவதாரம் எடுத்து, குள்ளப்பாப்பா அவதாரம் எடுத்து, எனக்கு வந்து குருகுலம் கட்டுறதுக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்க, எல்லா வரங்களையும் குடிமக்கள் கேட்கிற எல்லா வரத்தையும் அள்ளி கொடுக்கிற மனம் நிலையுடைய மாவலி மன்னன் அந்த வரத்தை கொடுக்கறதாவும், உடனே வந்து ஒரு காலை வச்சு பூமியை முழுக்க அளந்துட்டு, 2வது காலை வச்சு வானத்தை அளந்துட்டு, 3வது காலை வைக்கிறதுக்கு இடம் இல்ல, உன் தலையை காட்டுனே கொடுத்த வாக்குறுதியே வந்து திரும்ப பெற முடியாத நிலையில இருந்த நம்முடைய மாவலி மன்னன் வந்து தலையை குடிஞ்சு அவன் தான் விஷ்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அப்ப ஒரு வரம் கேட்கறான், இந்த மாதிரி என்ன அழுத்தி பாதாளத்துல தள்ள போறேன், பரவாயில்ல இருக்கட்டும், ஆண்டுக்கு ஒரு முறையாவது என்னுடைய மக்களை நான் பார்க்கறதுக்காக வரப்போறேன் அப்படின்னு வந்து வரம் கேட்டு அந்த வரம் வந்து கிடைத்ததாகவும், ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய தேசத்து மக்களை பார்ப்பதற்காக மாவலி மன்னன் வருகிற நாள் தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது இன்னைக்கு அவர்களே முன்வைத்திருக்கிற வாமன புராணத்துல சொல்லப்படுகிற வரலாறு. இந்த கொடூரமான இந்த வரலாற்றை கூட இன்னைக்கு RSS சங்பரிவார கும்பல் திரித்து, அது வந்து எப்படி வந்து மாவலி மன்னனுடைய வருகையை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க, அதை வாமன ஜெயந்தின்னு மாத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறான். ஏகலைவரை எப்படி அடிமையாக திரித்தார்களோ அதே போல மாவலியனுடைய கதையை இன்னைக்கு வந்து திரித்து இது மாதிரி வேலைகளை செய்யறாங்க. இந்த நிலையில தான் மாமன்னன், தமிழ் மன்னன், தமிழர் மெய்யியல் மரபின் ஆகச்சிறந்த அடையாளம், தமிழர்களுடைய மிக முக்கியமான மெய்யியல் மரபுகளான நம்முடைய ஆசீவகம், சாங்கியம், வள்ளுவம் உள்ளிட்ட பல்வேறு மெய்யியல் மரபுகளுடைய ஒரு தளம். அந்த மெய்யியல் மரபு என்பது வேறு, இறையியல் என்பது வேறு. மெய்யியல் மரபு என்பது வாழ்வுக்கான ஒரு மார்க்கம். அதுதான் உண்மையிலே இவங்க சொல்ற மார்க்கம் என்பது அந்த மெய்யியல் மரபு. அப்படிப்பட்ட ஒரு மெய்யியல் மரபை போற்றி பாதுகாத்த தமிழ் மன்னன் நந்தனை பெரிய புராணத்தின் மூலமாக சிதைத்து, அவரை வந்து அடிமை நந்தனாக வந்து திரித்து, அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே வந்து எழுச்சி பெற செய்ய முடியாத அளவுக்கு தொடர்ந்து அந்த கதையாடல் சொல்லப்பட்டு இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் இதெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் விட்டு கிடாசும், இதெல்லாம் நம்ம யார் பேசுறா அப்படின்னு நம்ம அமைதியா இருக்கிற நேரத்துல மீண்டும் நந்தனுடைய கதையை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு அண்ணாமலை பேசுறாரு. கீழ்ச்சாதி அப்படின்னு பேசுற துணிச்சலை அண்ணாமலைக்கு கொடுத்தது யார்? அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்களா? மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை வந்து இது வெளிப்படையா சொல்ல தயாரா இருக்காரு. எனக்கு கீழ்ச்சாதிங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொல்லுவார் அவரு? நீங்க சொல்ற அந்த அருவருப்பான சனாதனம் தானே கீழ்ச்சாதிங்கிற சொல்ல உங்க நாக்கில இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான ஆணவத்தை அது வந்து தந்திருக்கு. இப்ப இது மீண்டும் நந்தனுடைய கதையாடல் திருநாளை போவார் குரு பூஜை என்கிற அடிப்படையில் மீண்டும் கட்டமைக்கப்படுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது RSS சங்பரிவார கும்பல். இதை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே மாமன்னன் நந்தனை மீண்டும் தமிழ் மன்னனாக, மெய்யியல் மரபின் மூத்த தலைவராக கட்டமைப்பு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஹரிச்சந்திரனுடைய கதையில ஆதியிலும் பறையன் இல்ல, பாதியிலும் பறையன் இல்ல, சாதியிலும் பறையன் இல்ல, பாதியில பறையனானேன்னு ஒரு பாட்டு வரும்.
அதற்காகவே நம்முடைய மக்கள் எழுந்து நின்று அந்த ஹரிச்சந்திர புராண நாடகமே நடக்கக்கூடாது, அந்த தெருக்கூத்தே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த மண்ணில் அதே காட்டுமன்னார்குடி பகுதி மண்ணில் அதே சிதம்பரம் பகுதியில், அதே கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த மண்ணில் போராடி ஹரிச்சந்திர நாடகமே நடக்கக்கூடாது, இதெல்லாம் பறையனுங்கிற சொல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு போராடினார்களோ அதே மண்ணில் இன்னைக்கு மீண்டும் நந்தனை ஒரு பறையராக, பண்ணையாளாக கட்டமைக்கிற பெரிய புராண கதையாடலை கொண்டாடுகிற முயற்சி RSS செம்பரிவார கும்பல் முன்னெடுத்திருக்கிறது. தமிழ் சமூகமே தயவு செய்து இந்த நேரத்தில் நந்தன் யாரு, அவரு இவரு அப்படின்னு நந்தனுக்கு பின்னாடி ஒரு குல அடையாளத்தை பார்க்க வேண்டாம். சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய தமிழ் சான்றோர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரிய புராண அழுக்கிலே இருந்து தமிழ் வரலாற்றை மீட்டெடுத்து இன்னைக்கு பேரறிவாளர் அயோத்திதாச பண்டிதர் முன்வைக்கிற தமிழ் மன்னன் தமிழர் மெய்யியல் மரபின் மூத்த தலைவன் நந்தனை மறுகட்டமைப்பு செய்கிற முயற்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாம் இணைந்து நிற்போம். நிச்சயமாக அரசாண்ட மன்னன் எரியுண்ட மண்ணில் அறிவு சுடரை ஏற்றுவோம், அடிமை கதையை மாற்றுவோம் என்கிற முழக்கத்தோடு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.